ஆமா, உயர் நீதிமன்றத்தினுடைய உத்தரவு என்பது மிக சரியாக மிக தெளிவாக இந்த தமிழ்நாடு அரசாங்கம் அறிவித்த முறையே விதிமுறைகளுக்கு மாறானது என்பதை தெரிவிக்குது. அவசரமாக ஒரு அறிவிப்பு இல்லாமல் இவங்க தேதி அறிவிச்சாங்க. அது மட்டும் இல்லாம சுழற்சி முறையிலும் சரியான நடவடிக்கைகள் எடுக்கல. அப்போ உள்நோக்கம் இருக்குன்னு சொல்லி இருக்கிறத நம்ம கவனிக்கணும். இந்த தீர்ப்பு இதுல உள்நோக்கம் ஒன்று இருக்கு. அந்த தீர்ப்புல என்ன சொல்றாங்கன்னா, தேர்தல் தேதி அறிவித்ததிலும் இந்த தேர்தல் நடத்துவது அவசரத்திலும் ஒரு உள்நோக்கம் இருக்கு அப்படின்னு நீதிமன்றத்துல வேதனைப்படுறாங்க. அந்த உள்நோக்கம் என்ன? இப்ப நீங்க அவங்க தேர்தல் தேதியை திடீர்னு சொல்றதும், மறுநாள் அடுத்த அரை மணி நேரத்துல அவங்க வேட்பாளர் பட்டியல் வெளியிடுறதும், அதற்கு அடுத்ததாக என்னென்ன செய்யணும்னு அவங்க முடிவு பண்றதும், இதைத்தான் எங்களுடைய தலைவர் கலைஞர் அவர்களும் சரி, எங்க தளபதியும் தெளிவாக சொன்னாங்க. இதுல அறிவிப்பே நமக்கு ஒரு நம்பிக்கையின்மையை உருவாக்குச்சு. பின்னால தேர்தல்ல வாக்கு எண்ணிக்கையிலயோ இல்ல இதுல கோளாறு அதுல கோளாறுன்னு சொல்லிட்டு உடனடியாக முடிவுகளை அறிவிக்கிறது. இன்னும் கூட ஒண்ணு உங்களுக்கு தெளிவா சொல்லணும்னா, வேட்புமனு தாக்கல் பண்ணி ஸ்குருட்டினைஸ் பண்ணும்போது பரிசீலனையிலேயே திராவிட முன்னேற்ற கழகம் போட்ட வேட்புமனுக்களை எப்படி தள்ளுபடி பண்ணலாம், எப்படி அதை நீக்கலாம் அப்படின்னு கூட பேச்சிருக்காங்க. இவைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வாக இந்த தடை வந்திருக்குது. அதுல ஒன்றும் உள்ளாட்சி தேர்தல் நடத்தக்கூடாதுன்னு சொல்ல, நீங்க சொன்ன மாதிரி 31க்குள்ள நீ அறிவிப்பை கொடுத்துட்டு பிறகு தேதி அறிவிக்கணும் அப்படின்றாங்க. ஆகவே இது சரியானதுதான். திரு புகழேந்தி, இப்போ இந்த ஒரு உத்தரவை பொறுத்தவரை தமிழக அரசும் மேல்முறையீடு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு, தேர்தல் ஆணையமும் மேல்முறையீடு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்கள் அதை சட்ட ரீதியாக எதிர்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகளும் எப்படி இருக்கு, எதிர்கொள்வீர்களா? நிச்சயமாக எதையும் சட்டப்படியாகவும் விதிகளுக்கு உட்பட்டும் செய்ய வேண்டும் என்பதுதான் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கலைஞர். நீங்க இந்த அரசாங்கம் இப்ப செய்திருக்கிற இந்த இதை தேர்தல் ஆணையத்தினுடைய ஒரு இதையே சரியில்லாம செஞ்சிருக்கின்றது காரணம், மாநில சர்க்காரினுடைய அதிகார வரம்பிற்குள் உட்பட்ட மாநில தேர்தல் ஆணையத்தினுடைய